ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் வொக்காப் சீரியஸ் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 சீரியஸ் போட்டிருக்கோம். வொக்காபுலரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு வந்துருங்க. சரியா? இது வொக்காப் சீரியஸ் 5. நம்ம போன வீடியோ வொக்காப் சீரியஸ் 4 இருக்கு இல்லையா, அதை ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம என்ன பார்த்தோம்? போன சீரியஸில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்த்தோம்? லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். லெஜெண்ட்னா என்ன? ஒரு ஃபேமஸான ஸ்டோரியோ இல்லை ஒரு ஃபேமஸான பர்சனையோ இல்லை ஒரு ஃபேமஸான ஈவெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா மரபு வழி கதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புகழ்பெற்ற ஒருவர் இப்படி சொல்லுவாங்க. சரியா? 2 மீனிங் இதில். சரியா? ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா there is a information about unicorn and dragon in legends from different countries. அதாவது பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய லெஜெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா யூனிகார்னும் டிராகனாக இருக்கும். டிராகன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யூனிகார்னுங்கிறதுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒத்த கொம்பு உள்ள குதிரை மாதிரி உள்ள ஒரு விலங்கை தான் யூனிகார்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? லெஜெண்டுக்கு 2 மீனிங் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து மரபு வழி கதை. அந்த மாதிரி இடத்துல லெஜெண்டுக்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா மித்தாலஜி, எபிக்கு, சகா, ஃபோக் டேல், ஃபோக்லோர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே புகழ்பெற்ற ஒருவர் அந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா செலிபிரிட்டி, மெகா ஸ்டார் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டியோ மெகா ஸ்டாரோ இவங்கெல்லாம் வந்து தெளிவாக இவங்க தான் செலிபிரிட்டி அப்படின்னு தெரியும், தெளிவாக தெரியும். ஆனால் இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னது? தெளிவின்மை. அப்போ அந்த இடத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது? அப்ஸ்கியூரிட்டி, ஆப்ளிவியன், நான் என்டிட்டி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்த வேர்டு என்ன பார்த்தீங்க? இன்குபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு பார்த்தோம். அது என்னன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன பதவியில் இருக்கோம், ஸோ இவங்களுடைய வேலை தான், இவங்களுடைய ஒன் ஆஃப் த ஒரு வேலை தான், இவங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை தான் இன்குபென்ட். இதுக்கும் 2 மீனிங் இருக்குது. ஒன்று பதவி வகிப்பவர், அது ஒன்று. இன்னொன்று கட்டாயமாக. ஸோ இந்த 2 மீனிங் இருக்குது தமிழில். சரியா? இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த இன்குபென்ட் பிஎம் ஆஃப் இந்தியா இஸ் அ நரேந்திர மோடி. பிஎம்னா ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டரு. இந்த பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டால் நரேந்திர மோடி. அதான் இன்குபென்ட். இன்குபென்ட்னா அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஓகே, நான் 2 மீனிங் வரும்னு சொன்னேன்ல, பதவி வகிப்பவர். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்குபென்ட்டுக்கு பதிலாக வேற என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா எக்ஸிஸ்டிங், ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதே கட்டாயமாக அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ஆப்ளிகேட்டரி, ரெக்வஸ்டி, கம்பல்சரி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும்? கட்டாயம் இல்லாத. கட்டாயமாக எது? இன்குபென்ட். ஸோ அதனுடைய ஆப்போசிட் மீனிங் கட்டாயம் இல்லாத. ஸோ அந்த இடத்துல ஆப்ஷனல் இல்லைன்னா வால்யூண்டரி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வேர்டு என்ன பார்த்தீங்க? இன்செசன்ட். இன்செசன்ட்னா ஒன்றும் இல்லை, நெவர் ஸ்டாப்பிங். ஒரு கண்டினியூவாக ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் இன்செசன்ட். ஓகே, தமிழில் சொல்லணும்னா இடைவிடாத. ஓகேவா? ஸோ அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அட் லாஸ்ட் கடைசியாக ஆஃப்டர் நியர்லி 12 மந்த் இன்செசன்ட் லேபர். அதாவது கடைசியாக ஒரு 12 மாதம் இன்செசன்ட் லேபர்னால இந்த ஒர்க்கு நியர்லி கம்ப்ளீட் ஆக போகுது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இன்செசன்ட் லேபர் அப்படின்னு என்னென்னா அதாவது லீவே போடாமல் வந்த லேபர்னால இந்த ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்செசன்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா கண்டினியூவல், கான்ஸ்டன்ட், அன்அபேட்டிங், இன்டர்மினபிள், சீஸ்லெஸ், பெர்பச்சுவல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறது. ஓகேவா? லீவ் விட்டு அந்த வேலையை முடிக்கிறது. இல்லைன்னா சில வேலைகள் எப்படி இருக்கணும்னா அந்த சீசன் டைமில் மட்டும்தான் அந்த ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒகேஷ்னல், பீரியாடிக், டிஸ்கண்டினியூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வேர்டு என்னென்னா இன்ஸ்டிகேட். இன்ஸ்டிகேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு செலிப்ரிட்டியை வச்சு ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு நிகழ்ச்சியையோ இல்லை ஒரு கடையவோ இல்லை ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ண வைக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஸ்டிகேட். துவங்குதல். 2 மீனிங் ஒரு இன்ஸ்டிகேட்டுக்கு பொறுத்தவரையில். துவங்குதல்னு ஒரு மீனிங், தூண்டுதல்னு ஒரு மீனிங் இருக்கும். ஓகே, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிகரெட் ஸ்மோக்கிங் கேன் ஈஸிலி இன்ஸ்டிகேட் அண்ட் ஆஸ்மா அட்டாக் இன் எ பர்சன் ஹூ ஹேஸ் அ வீக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது யாருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வீக்காக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம மூச்சு விடக்கூடிய குழாய்களில் வந்து குழாய்களில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்கிறாங்க. அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணால்
அதனுடைய தூண்டுதல்னால ஆஸ்மா அவங்களுக்கு அட்டாக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க இன்ஸ்டிகேட்டுங்கிறது தூண்டுதல்ங்கிற மீனிங்ல வருது. சரியா? ஓகே. நான் என்ன சொன்னேன்? இன்ஸ்டிகேட்னா 2 மீனிங் வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ, இப்ப துவங்குதல் அப்படின்ற இடத்துல எப்படிலாம் இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியேட், லான்ச், ஆக்டிவேட், ஜெனரேட் இந்த மாரிலாம் யூஸ் பண்ணலாம். தூண்டுதல்னா அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றது? இன்ஸ்டிகேட்டுக்கு பதிலா இன்சைட், ப்ரொவோக், ஸ்டிமுலேட் அதான் நெகட்டிவ் சென்ஸ்ல தூண்டுதல் அப்படின்னா ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட தப்பு தப்பா சொல்லி அவங்க மேல கோப்பட வைக்கிறது. ஸோ இதெல்லாம் தூண்டுதல் அப்படின்னு சொல்றது. ஸோ இதான் வந்து இன்சைட், ப்ரொவோக், ஸ்டிமுலேட்ன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் தூண்டுதலோ, துவங்குதலோ என்னது? இதனா கட்டுப்படுத்தணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? பிரைடல், கன்ஸ்ட்ரைன், கர்ப், இன்ஹிபிட், டிரான்ஸ்குலைஸ், சூத். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? போன வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிப் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். ஜிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று இன்சல்ட் பண்ணுறோம் இல்லையா? அது ஜிப்புன்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று கோயின்சைடு இன் தயர் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயின்சைடு இன் தயர் கேரக்டர் அப்படின்னா ஒத்திசை. அதாவது இன்னொன்று இன்சல்ட்டுங்கிறத குத்தி பேசுதல்னு தமிழில் சொல்லலாம். கோயின்சைடு இன் தயர் கேரக்டர் அப்படின்னா ஒத்திசை, ஒரே மாதிரி அவங்களோட இது ஒத்து போகிறது. ஸோ இதுதான் வந்து ஜிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் த ஸ்டோரி ஆஃப் அக்யூஸ்டு டஸ் நாட் ஜிப் வித் த விட்னஸ் அக்கவுண்ட். அதாவது என்னென்னா அக்யூஸ்டுன்னா குற்றம் சாட்டப்பட்டவர், அவருடைய ஸ்டோரி அவரோட கதை வந்து இந்த விட்னஸ் அக்கவுண்ட்டோட ஒத்து போகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நான் என்ன சொன்னேன்? குத்தி பேசுதல்னு சொன்னேன். குத்தி காட்டுறாங்கல்ல. ஸோ அத அந்த மாரி இடத்துல ஜிப்புக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலான்னா, டன்ட், ஸ்னீர், ஜீர், பார்ப், வைஸ் கிராக், ஸ்காஃப். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. டன்ட், ஸ்னீர், ஜீர், பார்ப், வைஸ் கிராக், ஸ்காஃப் இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குத்தி காட்டி பேசுகிறாங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். இவங்க என்ன பார்ப் பண்ணுறாங்க, இவங்க என்ன ஸ்காஃப் பண்ணுறாங்க, இவங்க என்ன டன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இதற்கு ஒத்திசை அப்படின்னு சொல்கிறல. இன்னொரு மீனிங் ஒத்திசைன்னு இருக்கு இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஹார்மோனைஸ், கன்கார்ட், அக்கார்ட் அதாவது ஒரு அதே மாதிரி அவங்களோட ஒத்து போகுது இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். அந்த இடங்கள்ல இங்கிலீஷில் ஹார்மோனைஸ், கன்கார்ட், அக்கார்ட், கரோபரேட், கரஸ்பாண்ட், ரஸ் ரெசம்பிள், கன்ஃபார்ம் டு. சரியா? ஓகே. அடுத்த வேர்டு என்டாங்கிள்ட். என்டாங்கிள்ட்னா டு இன்வால்வ் இன் எ பர்ப்ளெக்சிங் ஆர் அ ட்ரபிள்சம் சிச்சுவேஷன். தமிழில் சொல்லணும்னா சிக்கி கொள்ளுதல். அதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறது. ஸோ அதுதான் வந்து என்டாங்கிள்டு. ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபிஷ் ஆஃப்டன் கெட் என்டாங்கிள்டு இன் த நெஸ்ட். அதாவது என்னென்னா ஃபிஷ்ஷு அடிக்கடி நெட்டுனா வலைக்குள்ள சிக்கிக்குதான், அடிக்கடி சிக்கிக்குதான். ஸோ அதான் என்டாங்கிள்டு. அதுக்கு இங்கிலீஷில் அதாவது என்டாங்கிள்டுக்கு பதிலாக வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ட்விஸ்டட், ரவீல்டு, இன்ட்ரிகேட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன். ட்விஸ்டட், ரவீல்டு, இன்ட்ரிகேட் இந்த மாதிரி சொல்லலாம் என்டாங்கிளுக்கு பதிலாக. சரி ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் சிக்கிக்கொள்ளுதல், டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ மாட்டிக்கிறது. ஸோ இதில் வந்து நேரடியாக மாட்டி விடுறது. ஸோ அது வந்து இதற்கு எதிர்ச்சொல். ஓகேவா? இதற்கு ஆப்போசிட் மீனிங். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அன்ரவீல்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. அடுத்த வேர்டு என்னன்னா விஷியஸ். விஷியஸ் அதை விஷியஸ்னு என்னன்னா க்ரூயல் அல்லது வயலண்ட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா முரட்டுத்தனமான அந்த மாதிரி சொல்லலாம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் அண்டு மிலிட்டன்ஸ் ஆர் லாக்டு இன் ஏ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் கில்லிங். அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் மிலிட்டன்னா போராளிகள் ஓகேவா? அவங்க 2 பேருமே இந்த முரட்டுத்தனமான கொல்லக்கூடிய இந்த சைக்கிளில் லாக் ஆயிட்டாங்களாம், மாட்டிக்கிட்டாங்களாம். அதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இதற்கு முரட்டுத்தனமானன்னு சொன்னேன் இல்லையா? தமிழில் விஷியஸ்னா. ஸோ அந்த விஷியஸ்க்கு வேறு எப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஃபெரோஷியஸ், சவேஜ், ரூத்லெஸ், மெர்சிலெஸ், பார்பரிக். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். ஃபெரோஷியஸ், விஷியஸ்க்கு பதிலாக முரட்டுத்தனமாக அந்த இடத்துல ஃபெரோஷியஸ், சவேஜ், ரூத்லெஸ், மெர்சிலெஸ், பார்பரிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. இதற்கு ஆப்போசிட் மீனிங் முரட்டுத்தனமான. அதற்கு ஆப்போசிட் மீனிங் இலகுவாக, மென்மையாக,
பொறுமையாக இதெல்லாம் சொல்றது. ஓகேவா? அந்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடமெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்? எலிவேட்டட் இதெல்லாம் ஆப்போசிட் மீனிங்ப்பா. முரட்டுத்தனமான இதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங் இதெல்லாம். ஓகே. அந்த இடத்துல எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எலிவேட்டட், லைட்டன்ட், பெனிகன், சிம்பத்தட்டிக், டெண்டர் ஹார்ட்டட் இப்படி சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. அலிவேட்டட், லைட்டன்ட், பெனிகன், சிம்பத்தட்டிக், டெண்டர் ஹார்ட்டட் அவ்வளோதான்ப்பா. என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். லெஜண்ட், இன்குபென்ட், இன்சசன்ட், இன்ஸ்டிகேட் இந்த 4 வேர்டும் போன சீரியஸில் பார்த்தோம். இந்த சீரியஸில் ஜிப், என்டாங்கிள்ட், விஷியஸ் இந்த 3 வேர்டும் பார்த்தோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.